என்னோட செகண்ட் சன்னு லிவின் அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நானும் என் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து 2 பேரும் ஜாலியாக இருக்கானுங்க. அதுவும் அவங்க அப்பத்தா இருக்கிறனால ஊருக்கு போகணுன்ற ஆசையிலேயே இருக்கானுங்க. எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்னோடய அத்தை அவங்களே கேட்டாங்க, ஏன் பசங்களை நீ வந்து கல்யாணம் பண்ணியா கொடுக்குற, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு. கடந்த ஒரு 2 மணி நேரமாக உட்காந்து நானும் அழுதுகிட்டே இருந்தேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க 2 பேருமே எந்த ஃபீலும் பண்ணல. டாட்டா சொல்லிவிட்டு ஹாப்பியாக வண்டியில் ஏறி உட்காந்துனுங்க. அதுவே எனக்கு வந்து ஏதோ என் ஹார்ட்டை மட்டும் அப்படியே பிடுங்கி எடுத்து எங்கேயோ கொடுத்து விட்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஏன் இவ்வளோ பில்டப் விட்றேன்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அம்மா வீட்டில் விடலாம் இல்லை மாமியார் வீட்டில் விடலாம் அப்படின்ற கான்செப்டுக்கே நான் போக மாட்டேன். எப்போ எங்கே இருந்தாலும் சரி பசங்க கூட நான் இருக்கணும். என்ன வேலை இருந்தாலும் சரி கம்பல்சரி. மேக்ஸிமம் ஒரு 2 days பிரைடலுக்கு வேணால் பசங்களை தனியாக விட்டுருக்கேன். அதர்வைஸ் எப்போவுமே பசங்களை கூட வச்சுட்டு இருக்கணும்னு தான் நினப்பேன். ஸோ அதனால எனக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.